ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஏனென்ற கேள்வி நேரலை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நேயர்களே, தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படுவதற்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் ஒரு முக்கியமான தலைப்பில் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். என்ன அப்படின்னா, மக்களாட்சி என்பதனுடைய தத்துவமே மக்களுக்கான ஆட்சியாக இருக்கணும். ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையிலான ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து இன்று வரை, அதாவது அவருடைய காலகட்டம் முடியும் தருவாயில் கூட மக்களுக்கான ஆட்சியாக இருக்கிறதா என்றால் ஆயிரம் கேள்விகளும் சந்தேகங்களும் மட்டும்தான் இருக்குது. என்ன காரணம்னா, தேர்தல் அறிவிக்கப்படுறதுக்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்குது. இந்த சூழ்நிலை கூட, அதாவது 5 ஆண்டு காலத்தை நிறைவு செய்யக்கூடிய இந்த சூழலில் கூட வருகின்ற சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் இருக்கும்போது கூட கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா பத்திரிகைகள் சொல்லுது தெளிவாக. 2.5 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் தொல்லை, இது நடந்த சம்பவம். வழக்கில் தொடர்புடைய யாருன்னு பார்த்தா திமுக நிர்வாகி. ஒரு காவல்துறை அதிகாரியை சேர்ந்த காவலர்கள், ஒரு பிரச்சனை நடக்குது, இந்த பிரச்சனை என்னன்னு கேட்டால் காவலரை தாக்குறது யாருன்னு கேட்டால் பின்புலத்தில் மாவட்ட துணை பொதுச் செயலாளர். சரி, சமூக ஆர்வலர் ஒருத்தர் ஒரு பொது பிரச்சனை, ஒரு கல்குவாரி பிரச்சனை எடுத்துகிட்டு போராட்டம் நடத்துகிறாரு. போராட்டம் நடத்திட்டு திரும்பி வீட்டுக்கு வரும்போது பைக்கில் அவர் காரை விட்டு மோதுறது. இது அத்தனை சம்பவங்களுக்கும் பின்புலமாக இருப்பது திமுக நிர்வாகி. வாக்களித்து ஆட்சியில் அமர வைத்த பிறகு அந்த மக்களுக்கு எப்பேற்பட்ட நிம்மதியை கொடுக்கிறார்கள் இன்றைய திமுக ஆட்சியாளர்கள் என்பது தான் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த சூழலில் இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய முதலமைச்சர் தட்டி கேட்கிறாரா? காவல்துறை என்ன செய்கிறது? கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மக்களை சந்திக்க வேண்டுமே என்கிற அச்சம் கூட இல்லையா ஆளுகின்ற அரசுக்கு? இந்த தலைப்பில் தான் பேச போகிறோம். இந்த தலைப்பு குறித்து நம்முடைய கருத்துக்களை பகிர்வதற்காக அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் பத்திரிகையாளர் திரு ராமன் அவர்கள். வணக்கம் சார். அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வழக்கறிஞர் திரு ராமநாதன் அவர்கள். வணக்கம் சார். ராமநாதன் ஐயாட்டேருந்து எடுக்கலான் இருக்கேன். அதுதான், எப்பயுமே ஆட்சி பொறுப்பில் ஏற்றுட்டு அப்படி ஒரு வருஷம் அந்த ஷோ காட்டுற வேலையெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் எல்லா வகையிலும் அவங்களுடைய ஒரிஜினல் தன்மை வெளியில் வர்றது திமுக ஆட்சியில் நம்ம பார்த்தோம். ஆனால் அதில் ஒரு சின்ன குறுக்கீடுங்க. சொல்லுங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் ஒரு வருஷம் இந்த ஷோ காட்டுற வேலையெல்லாம் கிடையாது. அதாவது நல்லாட்சி மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல வரீங்க. அந்த மாதிரியெல்லாம் அவங்க அப்போ கூட இல்லை. அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. முதல்ல ஆட்சிக்கு வந்து அமர்ந்த உடனேயே அம்மா உணவகத்தை அடித்து உடைச்சார் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகி. அம்மா உணவகத்தை அடித்து உடைச்சார். அதுதான் தொடக்கம். அப்படி தொடக்கத்திலிருந்து எத்தனையோ பிரியாணி கடையில் சாப்பிட்டு காசு கொடுக்காம அதை கொட்டி வீணாக்கி, பிரியாணியை வீணாக்கி, எங்கிட்டயே காசு கேட்குறியா, நான் திமுக காரன் அப்படின்னு சொன்ன உடனே முதலமைச்சரே வந்து ஏதோ பார்த்து அந்த பிரியாணி கடைக்காரரை கட்டிப்பிடிச்சு அணைச்சி அதை வந்து அவருக்கு ஆறுதல் சொன்னார். அவ்வளோதான், ஆறுதல் சொன்னாங்களே தவிர தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா விருகம்பாக்கத்தில் கூட்டம், சாலிகிராமத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்கூட்டம் நடந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பெண் காவலருக்கே பாலியல் சீண்டல்கள் நடக்கிறது, பெண் காவலருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நடக்கிறது. அவர் போய் புகார் கொடுத்தா பெண் காவலர் கொடுக்குற புகாரையே விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யாமல் இருக்காங்க. அந்த சூழ்நிலையில் அந்த யார் அந்த விஷயத்தை செய்தார்களோ, அந்த கொடூரத்தை அரங்கேற்றினார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலை. இன்றைக்கி பாருங்கள், இந்த 3 வயசு பெண் குழந்தை அப்படின்னு சொல்கிறோம். அதில் 1 மாதம் வரையும் அரெஸ்டே இல்லை. ஏதாவது சரி கட்டி முடிச்சிடலாமா அப்படின்னு பார்க்குறாங்க. இப்படி இன்றைக்கி பார்த்தா எல்லாம் முத்தாய்ப்பா உச்சகட்டத்தில் திருச்சி ஜெயிலிருந்து தண்டனை குற்றவாளிகள் இன்றைக்கி வந்து தப்பிச்சு போயிருக்காங்க. அப்படின்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்படி இருக்குன்னு பாருங்கள். திருச்சி மத்திய சிறையிலிருந்து தண்டனை குற்றவாளிகள் தப்பிச்சு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை பாருங்கள். ஆட்சியினுடைய லட்சணம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் அது கலைஞர் காலத்திலையும் சரி, திருவாளர் முத்துவேலர், கருணாநிதி, மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரே அழகு தான். புதுக்கோட்டையில் ஜகுபர் அலி படுகொலையாக இருக்கட்டும், அவர் ஏதோ தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் சில வேலைகளை கேட்குறார், அவர் வந்து ஒரு மக்கள் சேவகராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து படுகொலை செய்யப்படுகிறார். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இவ்வளவு, அதாவது விஜய்கிட்ட போகலாமா திமுகட்ட போகலாமான்னு இருக்காங்களே. திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர், மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் வந்து படுகொலை செய்யப்படுகிறார். இன்னைய வரையும் யார் குற்றவாளின்னு கண்டுபிடிக்க முடியல. எரித்து கொலை செய்யப்படுகிறார்.
யாருமே அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கலை. இப்படி ஒரு ஆட்சி நடந்தால் எப்படி இருக்கும் பாருங்க. இவர்களுக்கு வந்து கூட்டணி, அதில் வந்து 2 பாராளுமன்ற மேல் சபை உறுப்பினர் கிடைக்குமா, 1 கிடைக்குமா, அல்லது 25 தொகுதி கிடைக்குமா என்று பேசி கொண்டிருக்கிறார்களே தவிர, யாராவது மத்திய பிரதிநிதியோ அல்லது மாநிலத்தில் உள்ள பிரதிநிதியோ ஒரு சட்டமன்றம் நடக்கும்போது கூட ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்து எங்களுடைய மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவரை கொண்டு இருக்காங்க, என்னையா நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு கேட்பதற்கு இங்கே வழி இல்லை, வக்கு இல்லை. அந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலை. இந்த கல்குவாரி பிரச்சனை, கல்குவாரி பிரச்சனை, அடைமதிப்பான் குளம் திருநெல்வேலியில் பிரச்சனை அப்படின்னு சொன்னால், அந்த பிரச்சனையில் இறந்து போகிறார்கள், தொழிலாளிகள் இறந்து போகிறார்கள் அப்படின்னு சொன்னால் அவர்கள் மீது நடவடிக்கை இல்லை. மாஞ்சோலை தேயிலை எஸ்டேட்டில் மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு, குதிரைவட்டி, இந்த அதிலிருந்து தொழிலாளர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அடாவடித்தனமாக அவர்களை வந்து வெளியேற்றுறாங்க. காவல்துறையினுடைய அராஜகம், இந்த அரசாங்கத்தினுடைய அராஜகம். நீதிமன்றத்திற்கு சென்று தான் அவர்கள் எங்கே செல்வார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தடை உத்தரவு வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் அராஜகமாக இருக்குது. அதாவது காவல்துறை கஸ்டடியில் மரணம் அப்படின்னு சொன்னால் ஒரு 30 பேர் 40 பேர் மரணங்கள். இப்படி ஏகப்பட்ட விதங்களில் அரசாங்கத்தினாலேயும் இந்த மக்களுக்கு தொல்லையாக இருக்கிறது. அந்த அரசு துறை இருக்கிறது, அரசு துறை, சிறைத்துறையாக இருக்கட்டும் அல்லது காவல்துறையாக இருக்கட்டும், அனைத்து துறையாக கட்டவிழ்த்து யாருடைய கட்டுப்பாட்டிலையும் இல்லாத மாதிரி, இன்றைக்கி வந்து அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டிலையும் இல்லாத மாதிரி காவல்துறை மரணமாக இருக்கட்டும். சிவகங்கை மாவட்டத்தில் பாருங்கள், அந்த பையனை திருடுனா அப்படின்னு சொல்லி அடித்து கண்ணிலெல்லாம் மிளகாப்பொடியை போட்டு கொலை செய்தார்கள். அதில் வந்து சிபிஐயில் அந்த திருட்டு நடந்ததற்கு உண்டான சான்றே இல்லை, வழியே இல்லை, இவனை வந்து கொலைதான் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சார்ஜ் ஷீட்டு போட்டிருக்காங்க. இந்த அரசாங்கம் வந்து அனைத்து துறைகள்லையும் தோல்வி அடைந்த இதாகத்தான் இருக்குது. தொடர்ந்து பேசலாம் ராமதாஸ் சார். அடுத்த சுற்றில் வரேன். அது ரவிசங்கர் சார். அதாவது பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. குறிப்பாக ஒரு சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா 54 விழுக்காடு பெண்களுக்கான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. இப்போ குழந்தைகளுக்கான பாலியல் வன்கொடுமைகள் வந்து 61 விழுக்காடு அதிகரிச்சிருக்கு. ஒரு வருஷத்துக்கு 22 லட்சம் கிலோ கஞ்சா விற்பனைக்கு தமிழ்நாட்டை சந்தையாக்கியிருக்காங்க அரசு அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அத்தனை ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நான் வச்சுருக்கேன், இன்றைக்கி கொடுக்கணும், இந்த இதில் வந்து பேசணுன்ட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன காமிக்கிறதுனால் எந்த அளவுக்கு லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் எந்த அளவுக்கு ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிருக்கிறது. லா அண்ட் ஆர்டரும் பார்க்குறச்ச என்ன சொல்கிறேன், கிரைம் அகேன்ஸ்ட் விமன், கிரைம் அகேன்ஸ்ட் சில்ட்ரன், கிரைம் அகேன்ஸ்ட் சீனியர் சிட்டிசன், ராபரி, ரேப், தென் கஞ்சா கடத்தல், கிட்னாப்பிங், மர்டர், தென் கஸ்டோடியல் டெத்ஸ், above all இத்தனையும் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. அதாவது ஒரு அரசுன்னு வரும்போது பொதுவாக என்ன சொல்லுவாங்க, மக்கள் மத்தியில் இருக்கிறது, திமுக ஆட்சிக்கு வந்து விட்டால் ரொம்ப இதுவாக இருக்குமே அப்படி எப்படிம்பாங்க. மற்ற எல்லா அரசியல் கட்சிகளும் இதை தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல சொன்னீங்க உங்கள் இதில் என்ன அப்படின்னா, இன்னும் அனதர் 2 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது, ஆட்சியே முடிய போகிறது. அந்த தருவாயிலும் லா அண்ட் ஆர்டர் எந்த அளவுக்கு வீக்காக இருக்குது. அதாவது இந்த கிருஷ்ணகிரி இதில் ஒரு 2.5 வயசு குழந்தையை கற்பழித்து இது பண்ணிருக்காங்க. அதில் இன்வால்வ்டு திமுக நிர்வாகி ஒருவர். தென் புதுக்கோட்டையில் கல்குவாரி, அந்த கல்குவாரி நடக்கிறது, அதை எதிர்த்து அவங்களோட பேச போன ஒரு முதியவர், சோஷியல் ஆக்டிவிஸ்ட், அவர் வண்டியில் வரும்போது, ஸ்கூட்டரில் மோட்டார் பைக்கில் வரும்போது கார் ஏற்றி கொலை பண்ண பார்க்குறாங்க. இதையும் தாண்டி ஓசூரில் ஒரு வீட்டுக்கு முன்னாடி 2 பைக், அந்த வீட்டில் இருக்கவர், அவருக்கு 2 பசங்க, அவங்க பைக் நிறுத்தி வச்சுருந்தாங்க. அப்போ அந்த வழியாக வந்த ஒரு பெரிய கார் பைக் எடுக்க சொல்லி ஆரன் அடித்து இவங்க வெளியில் வந்து பைக்கை எடுக்கிறதுக்குள்ளே அவங்க மேலே மோதற மாதிரி பண்ணி பெரிய ஒரு வாய் தகராறாய், அதுக்கப்புறம் அந்த காரில் இருக்க டிரைவருங்கிறது ஒன் ஆஃப் தி திமுக நிர்வாகி மகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பேப்பரெல்லாம் போடுறது.
அவர் என்ன பண்ணார், அதை ஓட்டி அந்த முதியவர் அந்த வீட்டு சொந்தக்காரரை கார் ஏற்றி கொலை செய்திருக்கிறார். இதெல்லாம் இப்போ நீங்கள் முதல் சுற்றில் சொன்னது. ஸோ இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னால் எந்த அளவுக்கு யார் உங்களுக்கு இந்த தைரியத்தை கொடுத்தது? அப்போ இந்த தைரியம் என்ன ஆகுறது? ஓ, ஒருவேளை கவர்மெண்ட் வீக்காக தான் இருக்கும், எந்த அளவுக்கு ஆக்ஷன் ஒன்றும் எடுக்காதீங்க தொண்டர்கள், இவங்க விட்டுறலாம் அப்படின்னு அரசாங்கமும் நம்ம மீது ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு தைரியத்தில் இவங்க எல்லாம் இந்த மாதிரி இல்லை, என்ன செஞ்சாலும் கட்சி பாதுகாக்குங்கிற நம்பிக்கையா? கட்சி பாதுகாக்கும் நம்பிக்கையா? அந்த தைரியத்தில் தான் இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணும்பொழுது மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, என்னப்பா இந்த மாதிரி நடக்குது, இன்னும் ஆட்சியை முடிய போகிறது, இந்த சமயத்தை இப்படி பண்ணுறாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு வெறி. மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு அரசாங்கம் பாதுகாக்காமல் இந்த அளவுக்கு அந்த கட்சியை சேர்ந்த இவர்கள் எல்லாம் இந்த மாதிரி வயலண்ட் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்க. போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்களா? போலீஸ் நிறைய கேஸில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவது இல்லை அப்படின்னு இப்போ இவர் சார் ஒன்று சொன்னார். ஒரு பெண் காவலருக்கு இந்த மாதிரி ஒரு துன்புறுத்தல் இது ஏற்படும் பொழுது அவர் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இன் ஸ்பைட் ஆஃப் தட் ஆக்ஷன் எடுக்கவில்லை, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ போலீஸுடைய கரங்கள் கட்டுப்பட்டு இருக்கிறதா இந்த ஆட்சியின் கீழ்? இப்போ நீங்கள் சொன்னது இதுக்கு வர பாருங்களேன், டேட்டா. நீங்கள் கிரைம் அகேன்ஸ்ட் இதில் கிரைம் அகேன்ஸ்ட் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 2021 6064 அண்டு 2022 6580, 2023 6968 ஏறிட்டே போகிறது. அந்த மாதிரி ஜுவைனல் அஃபெண்டர்ஸ் 18 வயசு கீழே இருக்க அவங்க 16 வயசு அவங்க எந்த அளவுக்கு இந்த மாதிரி செயல்கள் ஈடுபடுறாங்க அப்படின்னு பார்த்தால் அது வந்து 2022 2607 கேஸ் இந்த மாதிரி இந்த இளைஞர்கள் 18 வயசு கீழே இருக்கவங்க அவங்க பண்ண அவங்களுடைய கேசஸ் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. அண்டு 2023 2999 கேஸ் அவங்க மேலே. இளைஞர்கள் 18 வயசு கீழே இருக்கவங்க, 15 வயசு 14 வயசு இளைஞர்கள். அப்போ என்ன, கஞ்சா போதையில் கஞ்சா கடுமையாய் பணத்துக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்களா? இதையும் தாண்டி கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அது நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 2023 8943, அதாவது 50.71%. இதையும் தாண்டி கிரைம் அகெயின்ஸ்ட் எஸ்சி எஸ்டி தலித் அவங்களையும் விட்டு வைக்கவில்லை. தலித்துக்கு அகென்ஸ்டாக கிரைமில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 2019 1144 இருந்தது, வேறஸ் 2023 1921 கேசஸ் தலித். ஸோ மர்டர்ஸ் அண்ட் வயலண்ட் கிரைம் எந்த அளவுக்கு மர்டர்ஸ்னால் 2023 2024 1563 கொலை குற்றங்கள் நடந்திருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் பார்க்குறது. இதையும் தாண்டி கிட்னாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 2023 496 கிட்னாப்பிங்ஸ். இதையும் தாண்டி நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரக்ஸ் கேஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் அது என்ன அப்படின்னால் 2024 11,025 கேஸ் அது இதுவாக இருக்குது. இதையும் தாண்டி கஞ்சா சீஷர்ஸ் கஞ்சா எந்த அளவுக்கு பிடித்திருக்கார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 23,364 கேஜி கஞ்சா பிடிச்சிருக்காங்க. 24 21,423 கேஜி இந்த அளவுக்கு கஞ்சா பிடிச்சிருக்காங்க. எங்கள் தமிழ்நாட்டில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் 2023 ஆக்ஷன் எடுத்ததில் ஒரு திமுகவை சேர்ந்த அவர் திமுகவுடன் இருக்க ஒரு நிர்வாகி பேர் ஐ ஃபர்காட், அவர் மேலே தான் ஆஸ்திரேலியா கனடாக்கெல்லாம் நியூசிலாண்டுக்கெல்லாம் அவர் அனுப்பிச்ச பார்சலில் இந்த அளவுக்கு கஞ்சா இருக்குன்னு அரெஸ்ட் பண்ணி ஐ ஃபர்காட் இஸ் நேம். ஓகே, அவர் தென் டோட்டல் கஞ்சா 2021 25 இந்த பீரியடில் நீங்கள் ஒரு புள்ளி விவரம்லாம் கொடுத்தீங்க. எலெக்ஷன் தேர்தல் நேரத்தில் அவங்க கொடுக்குற புள்ளி விவரம்லாம் தமிழகத்தில் இதெல்லாம் நாங்கள் வளர்ந்துருக்கிறோம், இந்த துறையெல்லாம் வளர்ச்சி செஞ்சுருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்கள் கொடுக்குற புள்ளி விவரமும் கொடுத்துருக்கிறீங்க. அடுத்த கட்ட சுற்றில் நம்ம என்னங்கிறத தொடர்ந்து பேசுவோம். 2021-25 எந்த அளவுக்கு கஞ்சா சீஸ் பண்ணிருக்காங்கன்னால் தமிழ்நாட்டில் 107 டன் கஞ்சா, அதாவது ஒரு டன்னுங்கிறது 1000 கேஜி, 107 டன் 1,07,000 கேஜி கஞ்சா
தமிழ்நாட்டில் சீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாருமே மக்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, ஸ்கூல் படிக்க போகிற பசங்க அவங்க பேக்கில் கஞ்சா இருக்குன்னு. அந்த அளவுக்கு சீரழிந்து இருக்கிறது. இதை வந்து அரசாங்கம் ஆக்ஷன் எடுக்கணும். முழுக்க கட்டுப்படுத்த தவறிடுச்சுன்னு சொல்றீங்களா இந்த அரசு? ஆமாம், இப்போ இந்த மாதிரி இருந்தேன்னு வச்சுங்க, அப்போ அப்படிதானே வருது. கட்டுப்படுத்த தவறிய அரசு மக்களை எப்படி சந்திக்க போது நம்ம தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து பேசலாம். அடுத்த சுற்றுலா பேசுவோம். திரு ராமன் சார், அதாவது தமிழக முதல்வருக்கு 2 ரோல் உண்டு. முதல்வர் மக்கள், இன்னொரு பக்கம் திமுகவுடைய தலைவர் கட்சி தொண்டர்கள். முதல்வருக்கும் மக்களுக்குமான தொடர்பு சுமூகமாக இருந்திருந்தால் இவ்வளோ பிரச்சனை மக்கள் நடக்கும்போது முதல்வர் அமைதியாக இருக்க மாட்டார். திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுக தொண்டர்களுக்குமான உறவு நெருக்கமாக இருந்திருந்தால் இவருடைய பேச்சை மீறியா அல்லது இவருடைய உத்தரவின் பேரிலா இவ்வளோ குற்றங்கள் நடக்குது? அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2021 பிறகு இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு முதலமைச்சருடைய இரட்டை வேடம் 2 in 1 ஆடியோ வீடியோ என்ற நிலைப்பாடு போல் கட்சிக்கு அவர் தான், ஆட்சிக்கும் அவர் தான். ஆனால் மக்களாட்சி தத்துவம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நிலைப்பாடில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து இந்த திமுக ஆட்சி வந்து ஒரு குடும்பத்திற்கான ஆட்சி. 8 கோடி மக்களுடைய வரிகளையும் அவர்கள் எல்லா பொருளும் வாங்கும்போது டாக்ஸ் கட்டி எல்லாமே வாங்கிவிடுவாங்க. ஆனால் வாங்கி இந்த நிர்வாகம் அனைத்தும் ஒரு குடும்பத்திற்கான வளர்ச்சிக்காக தான் அவங்க கட்டமைப்பு உருவாக்கலுங்க தவிர்த்து வேறு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. காரணம் என்னால் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு இந்த முறை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 அவங்க மொத்த லாஸ்ட்டாக பட்ஜெட்டு இது போட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடிக்கு மேலே அவங்க கடனை வாங்குறாங்க. அப்போ இந்த கடனை வாங்கி என்ன எங்கே வளர்ச்சி? நீங்கள் சென்னை மாநகராட்சியை உதாரணம் பாருங்கள். சென்னை மாநகராட்சியில் அந்த மெயின் ரோடுகளை தவிர்த்து மீதெல்லாம் சந்து பொந்து தெருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு கிடையாதுங்க. எல்லாமே கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை குண்டும் கோழியும் கண்ணுக்கு வெளிச்சம்ன்ற நிலைப்பாடு தான் இந்த ஆட்சி நிலைப்படுகின்றது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நீங்கள் கேட்டுக்க கேள்விகள், தமிழ்நாட்டில் கடந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சட்ட ஒழுங்கு சீரழிவு இது வரைக்கும் எங்கேயும் கிடையாது. காரணம் என்ன? காவல்துறை சிறப்பாக செயல்பட வேண்டும் தான் நினைக்கின்றார்கள். ஆனால் காவல்துறையை கைகளை கட்டி வைக்கப்படுகிற பல இடங்கள். காரணம்னா ஒரு குற்றவாளிகளை குற்றம் யார் செஞ்சாலும் கண்டிக்கணும். ஒரு தவறு செய்தால் அது தெரிந்து செய்தால் தேவன் என்றால் விடமாட்டேன்னு எம்ஜிஆர் சொல்கிறாரு. அதே போல் அந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியை திமுக பொறுத்த வரைக்கும் என்ன வேணும் தவறு செஞ்சுக்கலாம். கொலை, கொள்ளை, வழிப்பறி, கற்பழிப்பு, நில கபலீகரம், ஊழல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் மாதிரியான ஒரு நிலைப்பாடு. காரணம் என்றால் முதலமைச்சருடைய பார்வைக்கு எதுவுமே செல்வது கிடையாது. காரணம் என்றால் தமிழகத்தில் கடந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்களா அப்படின்னா நான் கேட்ட கேள்விதான், தொண்டனுக்கும் அந்த கட்சி தலைவருக்குமான தொடர்பு அங்கே இல்லை, எதுவுமே கிடையாது. இந்த ஆட்சியை நிர்வாகம் செய்யக்கூடியது தமிழகத்தில் ஒரு 7-8 சீனியர் ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க. அந்த சீனியர் ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் சில கட்டமைப்புகளை உருவாக்கி இந்த திட்டங்களை கொண்டு அந்த திட்டங்களை கொண்டு வரலாம்னு சொல்லும்போது முதலமைச்சரே சுற்றி இருக்கிற அவங்க குடும்பத்தினரிடம் விசாரணை பண்ணுவாங்க. ஐயா இது பண்ணலாமா, அம்மா இது பண்ணலாமா, அதான் ரைட்டு. இது எந்த மாவட்டம்? கிருஷ்ணகிரி, தருமபுரி. இது எந்த மாவட்டம்? மதுரை. ரைட்டு. மதுரையில் யார்? மூர்த்தி. சரி, ரைட்டு, ஓகே. சென்னையில் யார்? சிஎம்டி மினிஸ்டர். ரைட்டு, ஓகே. இந்த மாதிரி தான் இப்போ திட்டங்கள் தங்களுக்கு தேவையான திட்டங்களை வகுத்து கொண்டு 25% திட்டப்பணிகள் ஒதுக்கி கொண்டு மீது 75% நீ பாதி நான் பாதி கண்ணை என்ற நிலைப்பாடு இந்த ஆட்சி செல்கின்றது. ஆகவே இன்னைக்கு காரணம் என்னவென்றால் எதிர்க்கட்சிகள், நம்முடைய பாரத பிரதமர் அடிக்கடி சொல்வார், எதிர்க்கட்சிகள் கேள்விகளை கேளுங்கள், ஆனால் எந்த கேள்வி இருக்கணும்? மக்களுக்கான தேவைகளை நீங்கள் கேளுங்கள், இங்கே சண்டைக்கு வர்ற மாதிரி நீங்கள் இருக்காதீங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் இருக்கின்றதா இல்லையா என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. காரணம் என்றால் கடந்த 5 வருடமாக தியாகத்தில் சின்னம்மா மட்டும்தான் தமிழகத்தினுடைய மக்களுக்கு தேவையான ஒவ்வொரு தேவைகளையும் எதிர்க்கட்சி வரிசையில் இருந்து அவர்கள் கேட்கின்றார். ஆனால் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய பல எதிர்க்கட்சிகள் எல்லாம் எதிர்க்கட்சின்னு சொல்வார்கள். ஆனால் அவர்கள், நான் வெளியே சொல்ல முடியாத காரணம், இருவருக்குள் ஒரு அங்கோக்கை போட்டுக்கொண்டு செயல்படுகின்ற போது மக்கள் நடுத்தருள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான். காரணம் என்றால் இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அத்தனை மாவட்டம், இன்றைக்கி 38 மாவட்டத்திலும் பார்த்துருக்கேன். இன்றைக்கி அவங்களோட ஒற்றை இலக்கு எப்படியாவது ஜெயிக்கணும். அப்படி ஜெயிக்கணும், தேர்தலை ஜெயிக்கணும், ஒற்றை இலக்கோட வழியில் போகிறவங்க எல்லாமே யாராவது கரை வேட்டி போட்டு போனால் வரும், வாங்க 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 அறிவாலயம் உங்களை அழைக்கணும் போட்டு அப்படியே சால்வையை போட்டு உறுப்பினர் கார்டு சேருங்க ஒரு டிவியில் உடனே பேட்டியை கொடுக்க வச்சுட்டு போயிருக்கு. இதுதான் இப்போ தமிழ்நாட்டில் நடக்கின்றது. அவங்களுக்கு வேறு எந்த சிந்தனையும் கிடையாது. எப்படியாவது இளம் பட்டத்து இளவரசருக்கு மகுடம் சூட்ட வேண்டும். ஆகவே நாட்டு மக்களும் எக்கேடு கெட்டு போனால் என்ன என்ற PS வீரப்ப வசனம் போல் தான் இந்த ஆட்சி செயல்படுகின்றது. இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி என்பது அவங்க சொல்லிக்கலாம். ஆனால் நாங்கள் பத்திரிகையாளர் பார்வையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு கிட்டத்தட்ட 258 பக்கம் கொண்ட ஒரு அமைச்சருக்கு ED இது கொடுத்துருக்காங்க. நீதிமன்றம் மூலமாக FIR போட கொடுத்துருக்காங்க. அந்த EDயில் பார்த்தீங்கன்னா பல உயர் அதிகாரிகள் அதில் இருக்கிறாங்க.
அந்த இடி விசாரணை அந்த கோப்புகளை பார்த்தீங்கன்னா துறை சார்ந்த நகர்ப்புற அமைச்சருடைய உறுப்பினர் நடத்தக்கூடிய கம்பெனியில் பிஏக்கள் யார் யாரெல்லாம் விவகாரம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த நிலைமையிலும் கூட கடந்த ஒரு வாரமாக தமிழகத்தில் அரசு துறைகள் பத்திரப்பதிவு துறையிலிருந்து போக்குவரத்து துறையிலிருந்து ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, மராட்சி, மெட்ரோபாலிட்டன், டோட்போர்டு, டிபிகோ, டிபிசல் உட்பட பல்வேறு துறைகளில் சட்ட விதிகளை மீறி பெர்மிஷனும் டிரான்ஸ்ஃபரும் போடுவதற்காக லட்சத்திலிருந்து கோடிக்கணக்கான பணங்களை இப்போது கையாட்டு கொண்டு இருக்கின்றார்கள். இதுதான் இப்போ நடக்கிறது. தவிர்த்து அவர்கள் நாட்டு மக்களை பற்றியும் எதுவும் கவலை இல்லை. இன்றைக்கி அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை போகுது சார். காரணம் என்னவென்றால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் 2.5 வயது பச்சிளங்குழந்தை குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்ற பாடல் வரியில் போல ஒரு எப்படி ஈவரக்கம் இல்லாமல் ஒரு பச்சிளம் குழந்தையை இன்றை கற்பழித்துக் கொள்கிற அளவுக்கு ஒரு மனநிலை மாறுகின்றால் ஆளுங்கட்சியாக இருந்தால் என்ன வேணாலும் செய்து விடலாம் என்ற மனநிலை உருவாகின்ற காரணத்தால் தமிழகத்தில் என்ன வேணாலும் செய்யலாம். அதனால தான் 2006ஆம் ஆண்டு மைனாரிட்டி திமுக ஆட்சியில் ஜெயலலிதா என்ன சொன்னார் தெரியுமா? இந்த மைனாரிட்டி திமுக ஆட்சி மக்களுக்கு விரோதமான ஆட்சி என்று தமிழகத்தில் 4 திசைகள் நோக்கி மிகப்பெரிய எழுச்சுரையாற்றினால் திமுகவை 10 ஆண்டு காலம் மக்கள் டாட்டா பைபை என்று கொடுத்தார்கள். ஆனால் மீண்டும் இந்த வாய்ப்பு கொடுத்தது காரணம் என்னவென்றால் கட்சிக்குள் ஏடிஎம்கேவில் சில பிரச்சனை கண்டதால் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற நிலைப்பாடு உருவாகியுள்ளது. அந்த நிலைமை மீண்டும் வந்துவிடக்கூடாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவில் இன்னைக்கு நிச்சயமாக நாங்கள் எம்ஜிஆர் கண்ட ஆட்சி அமைய வேண்டும், ஜெயலலிதா கண்ட ஆட்சி அமைய வேண்டும் என்றுதான் தியாகத்தில் சின்னம்மா இன்று வரை அறைகோல் கொடுத்துள்ளார். காரணம் என்றால் இன்னைக்கு பல பிரச்சனை உள்ளது. பாருங்க, நேற்று கூட ஒரு முதலமைச்சர் அதாவது அதிமுகவில் பிறந்து வளர்ந்து அந்த அளவுக்கு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டவர் கூட எதிர்கட்சியில் போய் அந்த ஆளுங்கட்சியில் போய் சேர்ந்தாங்கன்னா இதை விட எவ்வளோ மானம் மரியாதை தமிழ்நாட்டில் இன்னைக்கு எந்த சோசியல் எடுத்து பாருங்க சார். ஒரு முதலமைச்சர் இந்த பதில் இருந்து கொண்டு எதிரணிகள் கொண்டு எதற்காக இந்த கட்சி ஆரம்பித்தோம் அப்படிப்பட்ட 1/4 நூற்றாண்டு மட்டுமல்ல 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் இந்த அதிமுக தொண்டனை வியர்வில் சிந்தி அதன் மூலம் ஒளிமாயமான ஒரு தலைவன் இன்று அறிவாளத்தில் சென்றால் என்றால் இதை விட கேவலம் காரணம் என்றால் இதெல்லாம் தியாகத்தலைவி சின்னம்மா இன்னைக்கு கட்சியின் ஒரு கட்டுக்கோப்பாக இருந்தால் ஒரு தொண்டன் மாறமாட்டான், ஒரு தலைவன் மாறமாட்டான், ஒரு ஜேசிடி மாறமாட்டார், ஒரு செங்கோட்டன் மாறமாட்டார். ஆனால் இன்னைக்கு யாரோ குரங்கு கையில் பூமாலை கொடுத்தது போன்ற நிலைப்பாடு உள்ளதனால் தமிழகத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பல சமூக ஆர்வலர்கள், பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள் தகவல் உரிமை சட்டத்திலோ அல்லது கனிம வளங்களை பற்றி கேட்டாலோ கொலை கொள்ளை இந்த கொலைக்கான ஒரு நிலைப்பாடு உருவாக்கியிருக்கிறார்கள். இதனால் தொடர்ந்து தமிழகத்தில் சமூக விரோதிகளுக்கு ஒரு பயம் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம் நம்ம தொடர்ந்து பேசுவோம். திரு ராமநாதன் சார், எப்பயுமே தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் வரும்போது சரி, குறிப்பாக சமூக விரோதிகளின் சிம்ம சொப்பனமாக இருந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே ஒரு பயம் இருக்கும் சமூக விரோதிகளுக்கு. அந்த பயத்தின் அடையாளம் 5 ஆண்டு காலம் எந்த குறையும் இல்லாமல் கொண்டு போக முடியும். ஆனால் தற்போதைய முதலமைச்சர் மீது உண்மையிலேயே சமூக விரோதிகளுக்கு பயம் இருக்கா இல்லையா? காவலர்களுக்கு பயம் இருக்கிறது. அதாவது காவல் நிலையத்தில் நாம் பணியாற்றுவது என்ற அச்சம் காவல்துறையினருக்கு இருக்கிறது, அரசு ஊழியர்களுக்கு இருக்கிறது. இன்னைக்கு மாலை முரசில் வந்த செய்தியை பாருங்க. ராயப்பேட்டையில் பரபரப்பு, காவலரை தாக்கிய திமுக நிர்வாகி. இன்னைக்கு வந்த மாலை முரசு செய்தியில் அப்பு என்பவர் ஒரு திருட்டு குற்றத்தில் ஈடுபட்டிருக்கார். காவல்துறையினர் அர்ஜுன் சிங் என்பவர் அவரை கைது செய்து ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை செயலாளர் ஆர்.என். துரை அவர்கள் அந்த அப்புவை பிடிச்சி வெளியில் இழுத்துட்டு வர்றார். இழுத்துட்டு வந்த உடனே காவலர்கள் தடுக்கிறாங்க. காவலர்கள் தடுக்கும்போது 40க்கும் மேற்பட்ட, நம்ம இட்டுக்கட்டி சொல்லலை, அதாவது இந்த ஊடகவியலாளர்கள் யாரும் இட்டுக்கட்டி சொல்லலை, 40க்கும் மேற்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அந்த காவல்துறையினரை தாக்கி அந்த குற்றவாளியை வெளியில் இழுத்துட்டு கொண்டு வராங்க அப்படின்னு இன்னைக்கு செய்தியை ராயப்பேட்டையில் பரபரப்பு, காவலரை தாக்கிய திமுக நிர்வாகி அப்படின்னு போடுறாங்கன்னா அந்த நிர்வாகி மேலேயோ அல்லது 40க்கும் மேற்பட்ட அந்த திமுக கழக தொண்டர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தனர் அப்படின்னு சொல்லணுமில்ல இந்த காவல்துறை. ஏனென்றால் காவல்துறையினுடைய தலைமை அலுவலகம் 2 கிலோமீட்டர் தள்ளி தான் மயிலாப்பூரில் இருக்கிறது, பீச் ரோடில் இருக்கிறது, ராதாகிருஷ்ணன் ரோடில் இருக்கிறது. ராயப்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து பக்கமாக இருக்குது. என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு சொல்லணும்ல. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாமே திமுக செய்திகளாகவே அப்படியே நிரம்பி வழியுது. அண்ணா அறிவாலயத்தில்
டிக்கெட்டு கேட்குறாங்க, சீட்டுக்கு டிக்கெட்டு கேட்குறாங்க, கூட்டம் நிரம்பி ஒழிகிறது அப்படின்னு சொன்னால் அங்கே போய் ஒருத்தர் பணத்தை திருடி இருக்கார். திராவிட முன்னேற்ற கழகத்தை அங்கே போய் பணப்பையே திருடி இருக்காரு. காவல்துறையினர் அப்படியே சந்தன கடத்தல் வீரப்பனை பிடிக்கிற மாதிரி ஓடி போய் இன்னைக்கு பிடிச்சிருக்காங்க. அவர் எந்த மாவட்ட திமுகவை சேர்ந்தவர் அப்படிங்கிறதையும் விசாரித்து கண்டுபிடிச்சி அறிவிக்கணும். அந்த மாதிரி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் எங்கேயும், அது அறிவாலயமாக இருக்கட்டும் அல்லது ராயப்பேட்டையாக இருக்கட்டும், எங்கேயாக இருந்தாலும் அவர் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் திருப்பணி என்றென்றும் தொடரும் என்பதை போல தொடர்ந்து அவர்கள் பணியை செய்து கொண்டே இருக்கிறார்கள். நீ பாருங்க, காவல்துறையினர் அப்படின்னு சொல்லி 52 லட்சம் ரூபாயை இன்னைக்கு வந்து பறிச்சிருக்காங்க. ஒரு ஆசிரியர், ஓய்வு பெற்ற ஆசிரியர்கிட்ட காவல்துறையினர் அப்படின்னு சொல்லி 52 லட்சம் ரூபாயை பறிச்சிருக்காங்க. இப்படி திமுகவாக இருக்கட்டும் அல்லது திமுக வசம் இருக்கக்கூடிய காவல்துறையினராக இருக்கட்டும், அல்லது காவல்துறை இல்லை, அவங்க தனியார் என்ன துணிச்சல் அப்படின்னு கேட்டீங்க. என்னவாக இருந்தாலும் அந்த கழக தலைமை நம்மை பாதுகாக்கும் என்பது அவர்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அதே போல் தேர்தல் என்று வந்து விட்டால் இன்றைக்கி 2000மோ 3000மோ 5000 ரூபா வரையும் கொடுத்து கூட நாம் வாக்குகளை வாங்கிவிடலாம் என்ற நம்பிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தினரிடம் இன்றைக்கி வந்துருது. 5000 ரூபா கொடுத்து கூட இன்றைக்கி வாக்குகளை வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு. நீ பாருங்கள், இன்றைக்கி விளம்பரம்லாம் போடுறாங்க. நாளைக்கு முதலமைச்சருடைய பிறந்த நாளாம், அதற்கு அரசு ஊழியர்களின் பாதுகாவலரே காவலரே அப்படின்னு. அரசு ஊழியர்கள் எவ்வளவு நாள் போராடினாங்க, எவ்வளவு நாள் போராடி பழைய பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஏமாற்று வேலையாக ஒரு பென்ஷன் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி இன்றைக்கும் சோர்ந்து போயிட்டாங்க. சோர்ந்து போய் அவர்களால், நீங்கள் ஒரு நாள் முன்னால் வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு ஒரு பே ஸ்கேலும், அடுத்த நாள் வேலைக்கு சேர்றவங்களுக்கு இன்னொரு பே ஸ்கேலும் இருக்கிறது. 20-25 ஆண்டுகளாக இந்த இந்த தவறு நடந்திருக்கிறது. நீங்கள் அதை நிறைவேற்றுறேன்னு அவர் வாக்குறுதி கொடுத்து கூட அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலை. அவர்களை எல்லாம் கண்மூடித்தனமாக தாக்கி அவர்கள் மீது அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இன்றைக்கி வாபஸ் வாங்க வச்சாங்க. போராட்டம் நடத்திய ஆசிரியர்களுக்கு எந்த விதமான சம்பள பிடித்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சம்பளம் கொடுக்கும்போது அந்த சம்பள பிடித்தம் நடந்திருக்கிறது. அப்படின்னா கொடுமையை பாருங்கள், இந்த அரசாங்கத்தினுடைய கொடுமையை பாருங்கள். என்ன வேணாலும் வாக்குறுதியை கொடுப்பார்கள், என்ன வேணாலும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துவார்கள் என்ற நிலைமை தான் இருக்கிறது. எல்லா துறையிலையும் ஒரு தோல்வியடைந்த அரசாங்கம் அப்படின்னு சொன்னால் இந்த அரசாங்கம். தூய்மை பணியாளர்கள் எவ்வளவு அச்சுறுத்தலுக்கு வீட்டில் போய், அதாவது கார்பரேஷன் ஆஃபீஸ் வாசலில் உண்ணாவிரதம் இருந்தால் அதை நீதிமன்றத்தில் ஏதோ ஆணையை பெற்று அவர்களை அப்புறப்படுத்துகிறார்கள். இதே திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னால் உயர்நீதிமன்றத்தினுடைய ஆணையை நான் ஏற்க மாட்டேன் அப்படின்னு நீதிமன்றத்திற்கே சவால் விடக்கூடிய அளவுக்கு இந்த மு.க. ஸ்டாலின் அரசு இருக்கிறது அப்படின்னு சொன்னால், நீதிமன்றத்தினுடைய ஆணையை வேணும்னா நாங்கள் நிறைவேற்றுவோம், இல்லைன்னா நீதிமன்றத்துக்கே சவால் விடுவோம். அந்த தூய்மை பணியாளர்கள் வீட்டுக்குள்ளே உண்ணாவிரதம் இருந்தாங்க. அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி அச்சுறுத்தி அவர்களை சிறையில் அடைக்கக்கூடிய அல்லது எங்கேயாவது ராத்திரி கொண்டு போய் எங்கேயாவது இறக்கி விடக்கூடிய அளவுக்கு இந்த அரசாங்கம் மோசமான செயலை செய்கிறது. ஒன்றே விடிவு காலம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா விரைவில் தேர்தல் வருகிறது, இந்த ஆட்சி வீட்டுக்கு போகும் என்பது ஒன்று தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். திரு ரவிசங்கர் சார், அதாவது இன்றைக்கி நம்ம பேசுகிற தலைப்பு நமக்கு ஒரு தெரியாத ஒரு விஷயம் இல்லை, செய்தித்தாளில் வர்றது தான், காலையில் செய்தியில் போனது தான். இது தமிழக முதல்வருடைய காதுக்கும் நிச்சயமாக போயிருந்திருக்கும். ஆனாலும் கூட இந்த தேர்தல் நெருங்குகிற நேரம்னு கூட பார்க்காம இது தொடர்கதை ஆகுதே அப்படின்னா காவல்துறை உண்மையிலேயே தமிழக முதல்வரின் கட்டுப்பாட்டிலிருந்து விலகிவிட்டதா? காவல்துறை தமிழக முதல்வரின் கட்டுப்பாட்டிலிருந்து விலகி விட்டதா அப்படிங்கிறத விட காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டு இருக்கிறதா, அது என்னுடையது. எப்படி எல்லாம் நடக்கிறது? இன்றைக்கி நம்ம முன்னாடி பேசின 4-5 கேஸ், கிருஷ்ணகிரி கேஸ், புதுக்கோட்டை கேஸ், இதில் ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் கேஸ், தென் ஒசூரில் நடந்த கொலை, இதெல்லாமே நடந்திருக்கு. ஆனால் எல்லாமே திமுக நிர்வாகிகள் சம்மந்தப்பட்டது, பேப்பரில் போட்டிருக்காங்க. பட் இதே அவங்களுக்கு எந்த விதத்தில் என்ன தைரியத்தில் பண்ணுறாங்க, போலீஸ் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க, இவங்க மேலே ஆக்ஷன் எடுத்தாங்களா இல்லையா? இவர் நிறைய கேஸ்லாம் சொன்னார். போலீஸ் ஆக்ஷன் எடுக்கவில்லை, போலீஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணவில்லை. ஏன் போலீஸ்
நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணவில்லை, இண்டிபெண்ட்டாக உங்களால் ஃபங்க்ஷன் பண்ண முடியவில்லையா? இது முக்கியம். போலீஸ் இண்டிபெண்ட்டாக இப்போ அவர் சொன்னார், ஒரு இது பேப்பர்லேருந்து படித்தார். என்ன படித்தார் அப்படின்னா, ராயப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில் அப்பு என்பவரை அரெஸ்ட் செய்து கொண்டு வந்ததற்கு அங்கே இருக்க திமுக நிர்வாகி உள்ளே பூந்து அப்புவை இழுத்து கொண்டு வெளியே போய்விட்டார். தடுத்த காவலர்களை கூட வந்த திமுகவை சேர்ந்த ஒரு 40 பேர் அடித்திருக்கிறார்கள். ஸோ வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் போலீஸ். ஸோ போலீஸே பயப்பட வேண்டியிருக்கா? இதுதான் இன்னைக்கு. இதில் நீங்கள் ஓவராலாக எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது அப்படின்னால், ஒரு நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 2025-26 ஸ்டேட் வைஸ் இந்தியாவில் பிரேக் டவுன் கொடுக்குறாங்க. அந்த பிரேக் டவுன் பிரகாரம் மொத்தம் 35 இது, இன்க்ளூடிங் யூனியன் டெரிட்டரி 35 இது. அந்த 35 இதில் லோவஸ்ட் இதில் இருக்கிறது தமிழ்நாடு, 32வது பிளேஸில் இருக்குது. ஓகே, தமிழ்நாட்டுக்கு கீழே ஹரியானா அண்ட் டெல்லி. தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, க்ரைம் ரேட் 764.5 அகேன்ஸ்ட் 1 lakh பாப்புலேஷன். 1 லட்சம் பாப்புலேஷன் இருந்தாங்கன்னா 764.5 கொலை நடக்கிறது. க்ரைம் ரேட், கொலைன்னு க்ரைம். ஓகேவா? தென் டெல்லியில் பார்த்தீங்கன்னா கடைசி பொசிஷனில் தான் டெல்லி இருக்காங்க. அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா 1746.2 பர் 1 lakh பாப்புலேஷன். இதில் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு மேலே செகண்ட் பொசிஷன் நம்ம நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் சொல்லுவோம், நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மிசோரம், இங்கெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும் சட்டம் இல்லை. இங்கே நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் நாகாலாந்து 2வது பொசிஷனில் இருக்குது. ஓகேவா? 92.5 தான். ஒரு 1 lakh பாப்புலேஷன் அகேன்ஸ்டாக க்ரைம் ரேட் 92.5 தான். வேறு தமிழ்நாட்டில் 764.5. இதையும் தாண்டி மிட்டர் உத்தரப்பிரதேஷ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அவங்க 21வது பொசிஷன். மொத்தம் இதில் 21வது பொசிஷன், 35 இதில் 21. மேலே போக போக லா அண்ட் ஆர்டர் நல்லா இருக்குது. 2வது பொசிஷன் நாகாலாண்டுனா அருமையாக இருக்குது லா அண்ட் ஆர்டர்னு அர்த்தம். உத்தரப்பிரதேஷ் 365.5%. ஸோ அப்போ தமிழ்நாடு நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்க கொடுத்த டேட்டா பிரகாரம் 764.5 பர் 1 lakh பாப்புலேஷனா 35 ஸ்டேட், 28 ஸ்டேட், 7 யூனியன் டெரிட்டரி. அந்த 35ல் தமிழ்நாடு க்ரைம் ரேட் பிரகாரம் 32வது பொசிஷன். அப்போ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் க்ரைம் ரேட் இதுவாக இருக்குதுன்னு நேஷ்னல் ரெக்கார்ட். நான் சொல்லலை, நீங்கள் சொல்லலை, நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறது. ஸோ அப்போ என்ன, மக்கள் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் இந்த அளவுக்கு இருக்குன்னு. இதை யாரும் மூடி மறைக்க முடியாது, இது உண்மை. அப்போது என்ன பண்ண போகிறாங்க தமிழக அரசாங்கம், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இவர் இப்போ சொன்னார், திருப்பரங்குன்றத்தில் ஜட்ஜ்மெண்ட்டே கொடுத்தாச்சு தீபத்தூணில் விளக்கு ஏற்றணும்னு. ஆனால் அந்த சமயத்தில் பார்த்து கலெக்டர் செக்ஷன் 144 போடுறார். தென் எஸ்பி மேலே மலைக்கு மேலே யாரும் போகக்கூடாதுங்கிறார், தடுத்து நிறுத்தியாச்சு. அப்பீல் போனாங்க, அப்பீல் 2 ஜட்ஜஸ் பெயின் அவங்களும் சொல்லியிருக்காங்க. இன் ஸ்பைட் ஆஃப் தட் இதை இம்ப்ளிமெண்ட்டை பண்ணவில்லை. அப்போது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து ஹைகோர்ட்டு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டையே மதிக்கவில்லை. இதுவும் மக்களுக்கெல்லாம் தெரியுங்க, மக்கள் மனதில் எல்லாமே நீர் பூத்த நெருப்பாக தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த சூழலில் தமிழக அரசு உடனடி நடவடிக்கை என்னவெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசுவோம். கண்டிப்பாக. திரு ராமன் சார், அதாவது தொடர்ந்து இந்த குற்றங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ தேர்தல் நெருங்க போகுது, மக்கள்கிட்ட எதாவது நலத்திட்டங்கள் செஞ்சதெல்லாம் சொல்ல போகிறாங்க, பணம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம். பணம்னா சட்ட ரீதியாக அனுப்பப்பட்ட பணத்தை நான் சொல்கிறேன். அதே நேரத்தில் இது கட்டுப்படுத்துறதுக்கு உடனடி நடவடிக்கையாக தமிழக முதல்வர் என்ன மாதிரியான போர்க்கால அடிப்படை நடவடிக்கை இறங்கணும்னு நினைக்கிறீங்க? போர்க்கால அடிப்படைலாம் சொல்ல முடியாது சார். ஒரு வருஷம் முடிய போகுது, இல்லை, அதுக்கு தான் அந்த குறைந்த இடைவெளி அடிப்படை மாதிரிலாம் சொல்ல முடியாது. போர்க்கால அடிப்படைக்கு பிரடர் போன்ற சம்பவம் இருந்தால் தான் அது போர்க்கால அடிப்படை. இப்போ நீங்கள் சொல்ல நார்மலான ஒரு மக்கள் வாழ்வாதாரம், அவங்கவுங்க வேலைக்கு போவாங்க, வீட்டுக்கு வராங்க, இடையில்பட்ட சண்டை சச்சரவுகளை எதுவாக இருந்தாலும் கிரைம்ஸு இந்த மாதிரி வரும்போது காவல்துறையில் வழக்கு போனால் அதை 2 பேருக்கும் சமமாக இருந்து குற்றவாளியை தண்டித்து வேணும். ஆனால் என்ன பிரச்சனைனா, அதிமுகவுக்கும் திமுக ஆட்சியில் 2 டிஃபரன்ஸ்னா, எழுதாமல் முதலமைச்சர்கின்ற போதெல்லாம் அவங்களே ஆர்டர் போட்டுருவாங்க. என் பேரை சொல்லியோ கட்சியை பேரை சொல்லியோ யார் காவல் நிலையத்தில் வந்தாலும் மேலே தகவல் கொடுங்கன்னு சொல்லிடுவாங்க.
நீங்கள் ஒரு வழக்கு குற்றம் பண்ணிட்டு போனீங்களா மாவட்டத்தில் தலைவர் அப்பா சாமி வராத என்ன லீகலோ பாருங்கதுன்னா உடனே வேலை தொந்தரவு பொறுக்க முடியாமல் அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் ஐயா நான் மாவட்டத்தில் பேசுகிறேன் என்ன லீகலோ முறைப்பாடோ அதை நீங்கள் முறைப்படி பண்ணுங்க என்று சொல்லி விட்டுருவாங்க. பட் திமுகவில் அப்படி கிடையாது. ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் காவல்துறையை தன்னுடைய கைப்புள்ள மாதிரி ஒரு நிலைப்பாடு உருவாக்குவாங்க. அது சாதாரண தொண்டன்லேருந்து வட்டச்செயலருந்து ஒன்றியச்செயலருந்து பொதுச்செயலர் மாவட்ட செயலர் வரைக்கும் காவல்துறை தன்னுடைய கைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எஜமான ஒரு வீட்டுக்கு எப்படி பணிவிடை செய்வாங்களோ அந்த மாதிரி மனநிலையை உருவாக்கி விடுவாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வட்டச்செயலர் பொதுச்செயலர் ஒருத்தர் தொண்டனாக இருந்தாலும் ஒரு கார் டிரைவர் ஏதோ இருந்தாருன்னா அவங்க இருந்தாலும் மாவட்டத்தில் பார்த்துருவாரு ஒன்றியத்தில் பார்த்துருவாரு மனநிலை உருவாகுது. இதுக்கு என்ன பண்ணணும், முதலமைச்சர் ஆரம்பத்திலே ஜெயலலிதா அம்மா எப்படி சர்க்குலர் அனுப்புவாங்களோ அது மாதிரி சர்க்குலர் அனுப்புங்க. பாருங்கள், சட்ட ஒழுங்கு சீராக இருக்க வேண்டும், மக்கள் அமைதியாக வாழ வேண்டும். ஆகவே காவல் நிலையத்தில் எங்கள் கட்சிக்காரர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லணும். ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்திலும் சரி இன்றைக்கி நிறைய விவகாரங்கள் விரும்பாக்கம் திமுக பொதுக்கூட்டத்தில் பெண் காவலர்களை பாலியல் சென்றல் பண்ணுறதும் சரி இது வந்து கட்சிக்காரர்களை அரவணைச்சு பாதுகாக்கக்கூடிய நிலைமை இருக்குது இல்லையா. அப்போ எல்லாருமே நீதிமன்றத்தின் மூலமாக அங்கிருந்து நீதிமன்றம் ப்ரெஷர் கொடுக்குது, நடவடிக்கை எடுங்க என்று சொன்னப்போ தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த இடி வந்து 2558 நகராட்சி மண்டலங்களுக்கு பணி நியமனத்தில் ஊழல்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிருக்கீங்கன்னு ஆதாரத்தை எடுத்து கொடுக்குது. நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க நடவடிக்கை எடுக்கன்னு சொன்னால் எடுக்கவே இல்லை. அதுக்காகவே பொறுப்பு டிஜிபியாக போட்டு அப்படி ஒரு நடைப்பை நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, நீதிமன்றத்தின் மூலமாக நீதிமன்றம் அழுத்தம் கொடுக்கும்போது இங்கே வந்து இன்னும் எஃப்ஐஆர் போடலை. அப்போ அதனுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய நோக்கம் என்ன, ஆட்சியில் இருக்க வேண்டும், ஏதாவது ஒன்று யாரையும் திட்டணும், கவர்னர் திட்டணும், இல்லை பிரதமர் திட்டணும், இல்லை உள்துறை அமைச்சர் திட்டணும். இந்த நிலைப்பாடு தான் ஒவ்வொரு நாளைக்கும் அவங்களுடைய நிலைப்பாடுகளை வந்து அப்போ மக்களுக்கு என்ன சேஃப்டி, நீங்கள் அதாவது நாட்டை ஆளக்கூடியவர்கள் எந்த ஆட்சியாலும் கட்டு சார், நாட்டை ஆளக்கூடியவர்கள் மக்களுக்கான திட்ட வடிவம் கொடுத்து ஆள வேண்டும். நீங்கள் ஒரு மாவட்ட கலெக்டருக்கு என்ன பொறுப்பு, மாவட்ட கலெக்டரும் அந்த மாவட்ட அமைச்சரும் மாவட்ட எஸ்பியும் 3 கண்களாக செயல்பட வேண்டும். அப்போ தான் அந்த மாவட்டத்துடைய மக்களுக்கான சட்ட வடிவங்களையும் திட்ட வடிவங்களையும் கொடுக்க முடியும். ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன, அந்த மாவட்ட அமைச்சர் அந்த மாவட்ட கலெக்டர் மாவட்ட எஸ்பி 3 பேரும் சேர்ந்து 3 in 1 ஆக்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா முழுக்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் கடந்த 5 வருஷத்தில் நீங்கள் சொல்கிறதுக்காக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் கடந்த 5 வருஷத்தில் கன்னியாகுமரி மாவட்டம், நெல்லை மாவட்டம், வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், பல மாவட்டங்களில் மலைகளை போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அத்தனை மலைகளையும் பேத்தெடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ ஏற்கனவே இந்த துறைக்கு அமைச்சர் வந்து உங்களுக்கு பிறகு துரைமுருகன் இருந்தார். அவர்னா ஏன் மாற்றினாங்கன்னா மேலே பெட்டி கொடுக்கல, அதனால் தூக்கி போட்டாச்சு. அப்புறம் சட்ட அமைச்சர் ரகுபதியை தூக்கி போட்டாங்க. ரகுபதி போட்டோம்னா அமைச்சர் ஊர்படம் பிஏக்களும் அந்தந்த மாவட்ட கனிமவள அதிகாரிகளும் அந்த அதிகாரிகள் கொடுத்த கனிமவள அதிகாரிகள் ஒரு எஸ்டிமேட் கொடுப்போம், எத்தனை அடி தான் நீங்கள் எடுக்கணும்னு சொல்லுது. ஆனால் 10 அடிக்கு கொடுக்கும்போது அவங்கன்னா 100 அடி அடுத்து பேத்துட்டு போயிடுது. முழுக்க நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் கனிமவளத்தை அப்புறம் கடந்த 5 வருஷத்தில் வரலாறுலாம் இல்லாத ஒரு சின்ன 2006 இதே திமுக ஆட்சியில் மதுரையில் யானை மலையிற மலை இருக்குது தெரியுமா, அது இப்போ யானை மலைன்னு சொல்லுவாங்க. அதில் அதுவும் அபூர்வமான வைர கற்கள்லாம் இருக்குதுன்னு யாரோ புருடா விட்டு அந்த மலையை பேக்குதுன்னாங்களே. அப்போ தான் ஜெயலலிதா சொன்னாங்க, ஏங்க இது மக்கள் ஆண்டாண்டு காலமாக தெய்வமாக வணங்குறாங்க, இயற்கை கொடுத்த மதுரை மக்களுக்கு வரம்னு சொல்லி மதுரை மக்கள்லாம் 3 மாவட்ட மக்கள் ஒன்று திரண்டு மிகப்பெரிய போராட்டம் பண்ணி நீதிமன்றத்தின் மூலமாக அது தொடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்போ உங்களுக்கு எது கண்ணுக்கு தென்படல, எதை தான் நீங்கள் கண்ணுக்கு தென்படல, அத்தனை லேண்டு கபடிகள்லேருந்து நில மோசடியிலேருந்து அத்தனை இது உங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாமே நீங்களே பண்ணும்போது காவல்துறை என்ன சார் செய்ய முடியும் சொல்லுங்கள். திமுக நிர்வாகிகளை கட்டுக்குள்ளே வச்சிருந்தாலே சட்டம் ஒழுங்கு கெடாது. இதுதான் பண்ணணும் ஐயா. பாருங்க, செய்தியில் பாருங்க, ஒரே பக்கத்தில் வழக்கில் சாட்சி சொல்ல வந்தவரை மிரட்டியவர் கைது, ஆட்டோ டிரைவரை கத்தியால் குத்திய 3 சிறுவர்கள் கைது, பெண்ணை தாக்கி செல்போன் பறித்த வாலிபர் கைது. இப்படி நாள்தோறும் இந்த செய்திகள், அதாவது சிறுவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு போதை மருந்து கலாச்சாரம், அதாவது 10 வயசில் பீரு பிராந்தி சாராயம், அதுக்கு பின்னால் இந்த கஞ்சா மெத்தபெட்டமின் இவர்கள் அடித்து எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை, காவல்துறையும் நடவடிக்கை எடுப்பதில்லை, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கமோ எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. அதுவும் திமுக குடும்பத்திலிருந்து வந்துவிட்டால் அவர்கள் வந்து குற்றவாளியை அடிக்கலாம், ஸ்டேஷன் புகுந்து அடிக்கலாம், வெளியில் இழுத்துட்டு வரலாம், அல்லது அவர்களே பஞ்சாயத்து பண்ணுவாங்க. இந்த காவல்துறை யார் மேலே பாஞ்சு போய் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா, இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் மீது யாராவது யூடியூபர்கள் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, ஊழல் நடக்குதுங்க, இங்கே வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேள்வி கேட்டவனை கொண்டுடுறாங்க,
இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இருக்குது, ஊழல் நடக்கிறது, பஞ்சாயத்தில் ஊழல் நடக்கிறது, நகராட்சியில் ஊழல் நடக்கிறது என்று யூடியூபர்கள் பேசினால் அவர்களை பாய்ந்து போய் கைது செய்கிறாங்க, அவர்களை சிறையில் அடைக்கிறாங்க. ஒரு யூடியூபர் மேலே வீட்டில் மலங்கலந்த சாக்கடையை கொண்டு போய் ஊற்றுறாங்க. இப்படி மலங்கலந்த சாக்கடையை கொண்டு போய் ஊற்றுறாங்க. அதுக்கு கூட எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை. அப்படி ஊற்றப்பட்டவர் அவர் மேலே தான் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இப்படி பார்த்தா ஏர்போர்ட் மூர்த்தியை அந்த டிஜிபி ஆஃபீஸ் வாசல்லையே தாக்குறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் டிஜிபி ஆஃபீஸ் வாசல்லையே தாக்குகிறார்கள். ஆனால் தாக்கப்பட்ட ஏர்போர்ட் மூர்த்தி மீது வழக்கும் பதிவு செய்யப்படுகிறது. குண்டர்கள் சட்டத்திலையும் அடைக்கப்படுகிறார். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கழித்து தான் அவர் வெளியில் வருகிறார் என்ற சூழ்நிலை இருக்கிறது. நல்லவர்கள் இந்த ஆட்சியில் அச்சப்படுகிறார்கள், காவல்துறையினர் அச்சப்படுகிறார்கள். இப்பேற்பட்ட நிர்வாகத்திறமை செஞ்ச திமுக-காரர்கள் வர தேர்தலில் மக்களை போய் சந்திக்க போறாங்க. மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக ஓட்டு கேட்கவே விட மாட்டாங்க. 1000 ரூபா கொடுத்தா ஓட்டு வாங்கிடலாம், அல்லது 5000 ரூபா கொடுத்தா ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓட்டு கேட்கவே பல கிராமங்களில் இவர்களை விடமாட்டார்கள். அந்த விதமான சூழ்நிலை தான் தலித் மக்களுக்கு எதிரான கட்சியாக ஆட்சியாக இருக்கிறது, பெண்களுக்கு எதிரான ஆட்சியாக இருக்கிறது. எல்லா மக்களும் இன்னைக்கு பாருங்க, இந்த 5000 ரூபா கொடுத்துருக்காங்களே, அது எந்த நிதியில் இருந்துன்னா ஆதி திராவிட மக்களுக்கு, எஸ்சி எஸ்டி மக்களுக்கு செலவழிக்கக்கூடிய அந்த சிறப்பு நிதியிலிருந்து ஒரு பகுதி தொகையை எடுத்து இந்த 5000 ரூபாய் மக்களுடைய எதிர்ப்பு இந்த பிரச்சாரத்தில் தெரிய போகுதுங்கிறீங்க. நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். ரவிசங்கர் சார், உங்களுடைய கருத்து நிறைவாக. அதாவது இப்பேற்பட்ட நிர்வாகத்தை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் தற்பொழுது திமுக காரங்க பகுதிக்கு சென்று வாக்கு சேகரிக்கும் போது மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சார், ஆல்ரெடி வெளியில் வந்த ரிப்போர்ட்டெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது ப்ரீ போல் சர்வேம்பாங்க. இந்த ப்ரீ போல் சர்வே ரிப்போர்ட்டெல்லாம் பார்க்கும்பொழுது மக்களுக்கு மனசில் அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு இருக்குன்னு தெரியுது இந்த ஆட்சி மேலே. எதனால் அப்படின்னால் பிகாஸ் ஆஃப் திஸ் சீர்குலைந்து வருகின்ற லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன். இதனால் மக்கள் மனதில் வெறுப்பு இருக்குது. இதை தான் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் அப்படிம்பாங்க. அதாவது ஆல்ரெடி ஆட்சியில் இருக்கவங்க அவங்க மேலே எந்த அளவுக்கு மக்களுக்கு வெறுப்பு இருக்குது, அது ஓட்டு இதில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், இதை தான் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர். இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த பண்டிட்ஸ் இந்த சர்வே இதெல்லாம் கொடுக்கும்போது இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் அப்படிங்கிறது குறைந்தது ஒரு 8-9% திமுகவிற்கு வருகின்ற வாக்கை நெகட்டிவாக இது பண்ணும். அதாவது 40% அவங்களுக்கு வாக்கு வருதுனால் அதில் ஆன்டி இன்கம்பன்சி 8 போச்சுனால் மீதி 32% தான் வரணும். அதனால் இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இவங்களுடைய தேர்தலில் இவங்க எதிர்பார்க்கின்ற வெற்றியை பாதிக்க செய்யும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒரே வழியில் நீங்கள் இந்த அரசு பதிவேட்டுடன் மருத்துவமும் கல்வியும் எனது 2 கல்வின்னு சொன்னாங்க. ஆனால் 2019 தமிழக அரசினுடைய டாக்டர்கள் சங்கத்தின் சார்பில் ஜிஹெச்சில் உண்ணாவிரதம் இருந்தாங்க. அப்போ இதே எதிர்க்கட்சி தலைவர் இருந்த மு க ஸ்டாலின் போய் கவலைப்படாதீங்க, எங்கள் ஆட்சி வந்தவொடனே தேனாறு பாலாறு ஓடுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த அரசாணை 354 கலைஞர் போட்ட அரசாணை எண் இன்று வரையிலும் அந்த அரசு மருத்துவர்களுக்கு உங்கள் நடவடிக்கை எடுக்கலை, கோரிக்கை எடுக்காத அரசாக நம்ம மக்களுக்கு செயல்படுகின்றது. இந்த அரசு சொல்வென்று செயல்வென்று குடும்பம் வாழ வேண்டும் என்ற ஒற்றை இலக்கை நோக்கி ஆளுகின்றது. இந்த அரசை மக்கள் கண்டிப்பாக தூக்கி எறியும் காலம் வெகு தூரம் இல்லை. மக்கள் 60% மக்கள் இந்த ஆட்சி எதிரான ஒரு மனநிலை உள்ளார்கள். அரசு ஊழியர்கள் 75% அரசு ஊழியர்கள் இந்த ஆட்சியை துரத்திப்பட வேண்டும். காரணம், அத்தனை டிரான்ஸ்ஃபருக்கும், அத்தனை பதவியர்களுக்கும், அத்தனை ரிட்டையர்மெண்டான கூட காசு தான் சார். அப்படி காசு 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 என்று கம்பன் எப்படி ராமபுரான் மீது தீராத காதலை எப்படி சொல்லிக்கொண்டு அந்த கவிதை இந்த உரை எழுதாரோ, அதே போல் இந்த அரசு பணம் பணம் என்ற கரன்சி மீது தீராத வெறி பிடித்திருக்கின்றது. இந்த அரசை அப்புறப்படுத்த என்னுடைய தலைப்பாடு. நேரம் கருதி முடிக்க வேண்டிய சூழல். தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு கருதி எடுக்கப்பட்ட தலைப்பில் மிக சிறப்பான கருத்துக்கள் முன்வைத்தமைக்கு மூவருக்கும் நன்றி. நேர்களே, மீண்டும் ஒரு நேரலை நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.